ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் எப்படி மண் மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து கோகோ பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து தேங்காய் நாரை வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து மண்ணுக்கு வந்து எப்பயுமே அந்த ஈரசத்து கொடுக்கும். டக்குன்னு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகாது, இந்த ஈரசத்து இருந்துகிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி செங்கல் மாதிரி கட்டி கணக்காக இருக்கும். இது வந்து கிலோ வந்து 55 ரூபா விழுது நமக்கு. இது வந்து ஒரு கிலோ இருக்கும். ஒரு 3 கட்டி சேர்ந்தால் 1 கிலோ அந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டோம்னா நல்லா ஊறி, இப்போ ஒரு கட்டி போட்டோம்னா ஒரு வாளிக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து மண்புழு உரம் ஒரு பங்கு, ஆற்று மண் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு, அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பிட்டு ஒரு பங்கு, அதாவது ஒரு சட்டி கணக்கு அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம செடி க்ரோத் பண்ணோம்னா நல்லா நம்ம தண்ணி லைட்டாக தெளித்தாலே போதும். அது எல்லாத்தையுமே உறிஞ்சி வச்சு டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடும் மண். வாங்க இதை நம்ம எப்படி ஊற வைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி எடுத்து இது மாதிரி ஒரு வாளியில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த கட்டி வந்து ஃபுல்லாக முங்குற அளவுக்கு முங்கி ஒரு காவாசி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரிக்கு போட்டுருங்க. உள்ளே போட்டிங்கனாலே அது நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு மிதக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். நல்லா ஊறி இந்த வாளிக்கு அரை வாளிக்கு மேலே வந்துடும். இவ்வளோ பெரிய வாளிக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு அரை நாள் வந்து ஏதாவது ஒரு துணி கணக்கை விரித்து அதில் வந்து நம்ம எடுத்து காய போட்டுறணும். ஏன்னா இதில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா செடி கருக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இந்த மாதிரி ஊற போட்டு தண்ணியில் அது மாதிரி போட்டு வச்சிடணும். அப்படின்னா தான் நமக்கு செடி வந்து கருகி போகாது சீக்கிரம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம விதை போட்டு தான் வைப்போம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இப்படியே எடுத்து அப்படியே வச்சோம்னா ஃபுல்லாக கருகிடும். அதனால் இந்த மாதிரி போட்டு வைக்கணும். இது அப்படியே போட போட அப்படியே கரைஞ்சி தண்ணியை ஃபுல்லாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். நான் அதை இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காயப்படையில் உங்களுக்கு வீடியோ 10 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். நல்லா ஒரு அரை வாளிக்கு இந்த மாதிரி வந்துடும் மண். இந்த மாதிரி கொக்கோ பிட் ஃபுல்லாமே கரைஞ்சி எல்லாமே தேங்காய் நாராக மாறிடும். நல்லா எல்லா தண்ணியும் நம்ம போட்டுன தண்ணி எல்லாத்தையுமே இது உறிஞ்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து நல்லா விரித்து காய போடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஹீட்டு ஃபுல்லாக வெளியில் போய் நல்லா இதாகி வரும். இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஊறி வந்துடும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து 52 வெரைட்டி ஆஃப் காய்கறிகள் விதை வாங்கியிருக்கேன். இந்த சீட்ஸை வந்து நம்ம எப்படி க்ரோத் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு மண்புழு உரம், ஒரு கப்பு நம்ம ஊற வச்ச கொக்கோ பிட், இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சீடிங் ட்ரே எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நம்ம எல்லா விதையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருங்க. ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு சட்டி மண், தோட்டத்து மண், அதுக்கப்புறம் அதே அளவு ஒரு சட்டி இது மண்புழு உரம், அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கொக்கோ பிட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஆற்று மண் அதே அளவு சேம் ரேஷியோவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பூண்டை இந்த மாதிரி வாட்டரில் நல்லா இது பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வேர் விட்டுறது. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனித்தனியாக பிரித்து நல்லா ஊனி வச்சோம்னா நல்லா க்ரோத் ஆகுது. இது மாதிரி ஃபுல்லாக வேர் விட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. ஒவ்வொரு பல்லாக பிடிங்கி பிடிங்கி அதில் வச்சோம்னா கரெக்டாக நல்லா க்ரோத் ஆகுது. 2 மாதம் கழித்து இதோட க்ரோத்தெல்லாம் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மண்ணில் உள்ள இதனால்